bloody sweet. திமுக ஆட்சியை பற்றி பேசாதீன்ட்டு நான் திமுக ஆட்சியை டிவிலையும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன். மத்திய அரசு எந்தெந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. முழு திமுக ஆட்சியுமே ஒன்றும் சொல்கிறாப்புல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, மக்களோட தலையெழுத்து அப்படி இருக்கறனால ஒன்றும் செய்ய முடியாது. எதுவுமே தெரியல. கொள்ள கோட்டல் சண்டை. திமுக ஆட்சி படு மோசமாக இருக்கு. தலையில நின்றாலும் வர முடியாது. இதோட முடிஞ்சு. திமுக ஆட்சி ஒன்றுமே சரி நல்லா இல்லை. குடிகாரனா திருடுறான். கடையை மூடுங்க. என்ன சொன்னீங்க? கடையை மூடுறோன்னு சொன்னீங்க. எங்கே மூடுனீங்க? இன்னும் 500 கடை திறந்துருக்கீங்க. எங்களுக்கு ஒழுங்காக சரியான முறை இல்லை. நீங்கள் சரக்கு மொத்தம் விலையேற்றுறீங்க 10 ரூபா. அரசாங்கத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ ஒன்றும் ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது. ஆட்சி எங்களை கவனிக்கலையே. அது சுத்தமாக வேஸ்ட். அதெல்லாம் அவங்க வாய்ப்பே இல்லை. அந்த ஓட்ட திமுக 3 பேர் சொன்னது மாதிரி நடக்கலை. மாநிலங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்குனா ஒன்றுமே கொடுக்கல. ஆட்டோ தான் ஓட்டுறேன். எனக்குனா பணமே கொடுக்கல. மக்களுக்கு எதுவுமே சொன்னது செய்யலை. டிஎம்கே ஆட்சியில் வந்து அராஜகம், நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு இது வரும். திருட்டு ஆச்சு. எங்கே சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள். ஹோட்டல் மாதிரி, ஜவுளி கடை மாதிரி பிராந்தி கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் பிராந்தியை குடிக்கிறான். காலை 6 மணி 6:45 ஸ்கூலுக்கு மதுரையில் போய் வழக்கறிக்கிறதுக்கு படிக்கிறவன் பிராந்தியை 8 மணிக்கு வாங்கி குடிச்சிட்டு போகிறான். அது என்ன அரசு சொல்லுங்கள்? பிளாக்கில் விற்கிது. இதை தடை பண்ண முடியுதா திமுக அரசுனால? 5 வருஷத்துக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க. 5 வருஷ காலத்து வரைக்கும் 200 ரூபா திங்க முடியுமா? அதுக்கே அந்த காசை கொடுத்து ஏன் கேவலப்படுத்துறீங்க? மக்கள் மத்தியில் ரொம்ப பேர் கெடுத்துட்டாங்க. எங்கே நல்லா இருக்கு? எங்கேயுமே நல்லா இல்லை. பொம்பை லேடிஸுக்கு வந்து தங்க தாலி கொடுத்ததை நிப்பாட்டிட்டாங்க. முதியவர்களுக்கு கொடுத்த பணத்தை நிப்பாட்டிட்டாங்க. 55 வருஷம் கட்சியில் இருக்காங்க. திமுக ரொம்ப மட்டமாக இருக்குது. மளிகை கடையில் ஜாமான் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறோமா, அதே மாதிரி தான் கவர்மெண்ட் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் காசு கொடுத்தா தான் நடக்குது. எதை எடுத்தாலும் ஊழல்.